நம்ம பார்க்க போற டாபிக் Wilson's theorem. Wilson's theorem என்னன்னா p minus 1 the whole factorial is congruent to minus 1 mod p provided if p is prime. இதுல ஒரு சம் பார்க்கலாம். Show that 18 factorial plus 1 is divisible by 437. First 437 prime ஆன் செக் பண்ணனும். 437 is not prime. அதனால நான் the product of prime எழுதியிருக்கேன். 437 is equal to 19 into 23. இப்போ நம்ம 19 க்கு வில்சன் தியரம் அப்ளை பண்ண போறோம். அடுத்து 23 க்கு வில்சன் தியரம் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 19 க்கு வில்சன் தியரம் அப்ளை பண்ணோம்னா 19 minus 1 the whole factorial is congruent to minus 1 mod 19. minus 1 இந்த பக்கம் வந்துச்சுனா 18 factorial plus 1 is congruent to 0 mod 19. அடுத்து 23 க்கு அப்ளை பண்ணலாம். 23 minus 1 the whole factorial is congruent to minus 1 mod 23. minus 1 இந்த பக்கம் வந்துச்சுனா 22 factorial plus 1 is congruent to 0 mod 23. இப்போ நான் இந்த 22 factorial வந்து expand பண்ண போறேன். 22 into 21 into 20 into 19 into 18 factorial plus 1 is congruent to 0 mod 23. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் mod அப்ளை பண்ணிட்டே வரணும். 22 mod 23 வந்து -1, 21 mod 23 வந்து -2, 20 mod 23 வந்து -3, 19 mod 23 வந்து -4. இப்போ நம்ம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 24 கிடைக்கும். ஸோ 24 mod 23 வந்து 1. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 18 factorial plus 1 is congruent to 0 mod 23 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து 18 factorial plus 1 is congruent to 0 mod 19. இன்னொன்று வந்து 18 factorial plus 1 is congruent to 0 mod 23. So from equation 1 and 2 நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா 18 factorial plus 1 is divisible by both 19 and 23. ஸோ ரெண்டுமே 19 and 23க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 437 கிடச்சிரும். ஸோ we can prove that 18 factorial plus 1 is congruent to 0 mod 437. இதுதான் Wilson's theorem.